ANOVA two-way classification. Two-way classification வந்து random block designக்காக யூஸ் பண்றது. Two-way classificationனா row wiseம் நான் வந்து செக் பண்ணுவேன், column wiseம் செக் பண்ணணும். ரெண்டு ஃபேக்டர் செக் பண்றது தான் வந்து ANOVA two-way classification அப்படின்றது. இப்போ கேபிட்டல் Nன்றது அங்க உள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் டேட்டா, ஆர்ன்றது ரோஸ், அது ஒரு ஃபேக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும், சின்றது காலம், அது இன்னொரு ஃபேக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும். இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆர்னு எழுதியிருப்போம். நம்ம ஒன் வே கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம்னா எஸ்எஸ்டி இருக்கும், அடுத்து எஸ்எஸ்பி மட்டும்தான் இருக்கும். இங்க வந்து எஸ்எஸ்சி காலம் வைஸ் ஒரு வேல்யூ, ரோ வைஸ் ஒரு வேல்யூன்னு ரெண்டு ஃபேக்டர் செக் பண்றதுனால எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆர்னு ரெண்டு டேர்ம், அதுக்கப்புறமா எஸ்எஸ்இ இருக்கும். எஸ்எஸ்இக்கு கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இது. இது அனோவா டேபிள். அனோவா டேபிள் வந்து இங்க பிட்வீன் காலம், பிட்வீன் ரோ, அதுக்கப்புறமா ரெசிடியூவல்ன்றது எரர் வேல்யூ எஸ்எஸ்இ. ஸோ பிட்வீன் காலம்க்கு எஸ்எஸ்சின்ற டினோஷன், பிட்வீன் ரோக்கு எஸ்எஸ்ஆர் அப்படின்னு எடுத்திருக்கிறோம். இங்க நம்ம ரெண்டு ஃபேக்டர் செக் பண்றதுனால எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு வேல்யூ, காலம் வைஸ்க்கு ஒரு வேல்யூ, ரோ வைஸ்க்கு இன்னொரு வேல்யூ தனித்தனியா கால்குலேட் பண்ண போறோம். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். The following data represent number of units of production per day turned out by different workers using 4 different machines. So இங்க workersம் நிறைய workers இருக்காங்க, machines 4 machines இருக்கு. நம்மள என்ன செக் பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேல மிஷின் டைப் 4 மிஷின் டைப், கீ சைட்ல ஒர்க்கர்ஸ் 5 டிஃப்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. Test whether 5 men differ with respect to mean productivity. முதல்ல இதை செக் பண்ணணும், அந்த பர்சன்ஸ் ஒர்க்கர் வந்து டிஃபர் ஆகுறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அண்ட் டெஸ்ட் வெதர் த மீன் ப்ரொடக்டிவிட்டி இஸ் சேம் ஃபார் 4 டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ். 4 மிஷினும் ஒரே ப்ரொடக்டிவிட்டி தான் கொடுக்குதான்னு ரெண்டாவதா செக் பண்ணணும். ஸோ இப்போ காலம் வைஸும் செக் பண்ண சொல்லிட்டாங்க, ரோ வைஸும் செக் பண்ண சொல்லிட்டாங்க. மற்றபடி டைரக்டா வந்து இது டூ வே அனோவான்னு சொல்ல மாட்டாங்க. ஒன் வே அனோவானா ஒரே ஒரு ஃபேக்டர் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. டூ வே அனோவானா காலம் வைஸ், ரோ வைஸ்னு ரெண்டு ஃபேக்டரையுமே செக் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டூ வே அனோவான்றது மட்டும்தான் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நல் ஹைபோதசிஸ் எழுதிடுவோம். இதுக்கு நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து நல் ஹைபோதசிஸ். ஸோ நல் ஹைபோதசிஸ் அப்படின்றது என்னன்னா, workers do not differ. Workers do not differ with respect to productivity. So with respect to productivity எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதே மாதிரி and productivity of machines are same. ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் ஆகல, இங்கேயும் சேமா தான் இருக்கு. அப்ப ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன எழுதணும்? இதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்டஸ் தானே எழுதுவோம். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்ல ஒர்க்கர்ஸ் டிஃபர் ஆயிருக்காங்க. தேர் இஸ் a significant difference between workers productivity and productivity of machines அப்படின்னு எழுதணும். there is significant difference between productivity of machines or workers. ரெண்டுத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம டேபிள் வேல்யூ பாருங்க. டேபிள் வேல்யூ சிம்பிள் வேல்யூவா இருந்ததுன்னா 10, 10 லெஸ் தென் 15, 20க்குள்ள இருந்தா கூட நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போது சிம்பிளா இருக்கும். பட் இங்க டேபிள் வேல்யூலாம் ரொம்ப பெரிய நம்பரா இருக்கா, அப்ப இதை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ எப்பெல்லாம் வேல்யூஸ் வந்து லார்ஜர் டேட்டாவா இருக்கோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், கோட் த டேட்டா அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை மாத்த போறோம். இப்போ டேபிள்ல அதிகமா இருக்கிற வேல்யூ 40 ரிலேட்டடா இருக்கிற வேல்யூஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ 40ன்ற டேர்ம்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். டேபிள்ல இருக்க மொத்த வேல்யூவையும் 40ஆல ரெடியூஸ் பண்ண போறோம்.
இப்போ நீங்கள் ரெடியூஸே பண்ணாமல் போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ நம்பர் எப்பெல்லாம் பெருசாக இருக்கோ அப்போ நான் கோட் த டேட்டா மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 40யை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூவையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ என்னோட நியூ டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். A, B, C, D. ஸோ 40யை யூஸ் பண்ணி 44 நான் ரெடியூஸ் பண்ணும்போது இட் இஸ் 4 அண்ட் அடுத்த வேல்யூ 6. 34 minus 40 அங்க இருக்கிற வேல்யூ டேபிள்ல இருக்கிற வேல்யூ -40. அதான் நம்ம லாஜிக்கு. ஸோ 34 minus 40ன்றது -6 அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ 43 minus 40. ஸோ இட் இஸ் 3. லாஸ்ட் வேல்யூ -2. இது ஏக்கான வேல்யூ. இதே மாதிரி பிக்கான வேல்யூ எல்லாத்தையுமே 40ஆல தான் ரெடியூஸ் பண்றோம். இங்க ஒரு லைன் வேணா எழுதிக்கலாம். by using code the data method, reduce all value by using 40. 40யை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூவையுமே ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. நாம இப்ப ரெடியூஸ் பண்ணி எழுத போறோம். பில வந்து எனக்கு என்ன இருக்குன்னா -2, 0, -4, -2 and 2. இப்போ எப்படி மைனஸ் வந்ததுன்னு பாருங்க. எனக்கு இங்க டேபிள் என்ன இருக்கு, 38 இருக்கு. 38 -2 போடும்போது -40 போடும்போது தட் இஸ் -2. இப்போ இந்த வேல்யூக்கு பாருங்க 47 -40 அப்ப அங்க 7 வரும். இதுக்கு 36 -40 அப்ப -4 வரும். இந்த மாதிரி எல்லா வேல்யூவையுமே நம்ம மாத்தி எழுதுறோம். ஸோ சியோட வேல்யூ 7, 12, 4, 6 and 9. D ஓட வேல்யூ -4, -3, -8, sorry +3 and -7, -1. ஸோ ABCDன்றது வந்து என்ன வேல்யூ நமக்கு x1, x2, x3, x4 4 சாம்பிள்ஸ் x1, x2, x3, x4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒர்க்கர்ஸும் நான் எடுக்கணும்ல. ஒர்க்கர்ஸை வந்து நான் வந்து அதுக்காக வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒர்க்கர்ஸை வந்து y1, y2, y3, y4, y5 5 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. y5 வரைக்கும் அதுக்கு போயிடுறோம். இப்போ எனக்கு y1க்கு ஸ்கொயர் வேணுமா அப்படின்னா ஸ்கொயர் வேண்டாம். பட் எக்ஸுக்கு எனக்கு ஸ்கொயர் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், காலம் டோட்டல் எழுதிக்கலாம். காலம் டோட்டலை நம்ம எங்க எழுதுறோம், கீழே எழுதுறோம். x1ஓட டோட்டல், x2ஓட டோட்டல், x3ஓட டோட்டல், x4ஓட டோட்டல். இதோட டோட்டல் எழுதும்போது 5, -6, 38 and -17. அடுத்தது ஓகே ரோ டோட்டல். இந்த இடத்துல ரோ டோட்டல் 2 வேணும் போது நம்ம ரெண்டு பக்கமாவும் பார்க்கணும்ல டேபிள. ஸோ காலம் வைஸ் டோட்டல் போட்டுட்டோம். ரோ வைஸும் டோட்டல் போடணும். ரோ வைஸ் டோட்டல் போடும்போது 5, 21, -14, 0 and 8. ரோ வைஸும் நம்ம டோட்டல் போட்டு எழுதியாச்சு. இது நமக்கு தேவைப்படும். அண்ட் அடுத்தது இப்போ எனக்கு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்றேன் இந்த டேபிள். x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர் அண்ட் x4 ஸ்கொயர். x1 ஸ்கொயர்ன்றது 16, 36 ஸ்கொயர் பண்றதுனால பாசிட்டிவ் ஆயிடுது 9, 4 இதுக்கான டோட்டல். x2 ஸ்கொயர்ன்றது 4, 0, 16, 4, 4 டோட்டல். இங்கே 49, 144, 16, 36, 81 hyphen. Okay, 16, 9, 64, 49, 1. இப்போ இதுக்கான டோட்டலையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். 101, 28, 326 and 139. டேபிள் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்கு தேவையான டேட்டா எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் என், கேபிட்டல் என்னன்றது டோட்டல் டேட்டா. நமக்கு 5 ரோ 4 காலம் இருக்கு. இப்போ 5 into 4 மொத்தம் எத்தனை வேல்யூ இருந்திருக்கும், 20 வேல்யூ இருந்திருக்கும். ஸோ கேபிட்டல் N = 20. செகண்ட் கேபிட்டல் T. கேபிட்டல் Tன்றது இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். சம் ஆஃப் வேல்யூஸ். ஸோ கேபிட்டல் Tயோட வேல்யூ 5 -6 +38 -17 which is equal to 20.
ஸோ கேபிட்டல் Tயோட வேல்யூ 20. தேர்ட் வேல்யூ கரெக்ஷன் ஃபேக்டர். ஒன் வே மாதிரியே தான் இங்கேயும். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது T ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் N. T ஸ்கொயர்ன்றது 20 ஸ்கொயர் பை 20. ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும், இல்லை 400/20 போட்டாலும் ஓகே. ஸோ என்னோட கரெக்ஷன் ஃபேக்டரும் இங்கே என்ன கிடைச்சிருக்கு, 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது SSTக்கு போயிடலாம். நாலாவதா நம்ம கால்குலேட் பண்றது சம் ஆஃப் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், தட் இஸ் சம்மேஷன் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர், நமக்கு 4 வேல்யூ, x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் மைனஸ் T ஸ்கொயர் பை கேபிட்டல் N. இந்த x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர்ன்றது இந்த பக்கத்துல இருக்கு, இந்த வேல்யூ அதோட சம்மேஷன் வேல்யூ தானே எடுக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி எழுதுனா 101 plus 28 plus 326 plus 139 minus 20. ஸோ SST யோட வேல்யூ நமக்கு 584. அடுத்த ஸ்டெப்பு இங்க நமக்கு ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஒன்று SSC, அடுத்தது SSR. ஸோ SSCக்கு எனக்கு சம்மேஷன் x1 இது ஹோல் ஸ்கொயர் பை n1 பிளஸ் சம்மேஷன் x2 ஹோல் ஸ்கொயர் பை n2, காலம் வைஸ் இது, பிளஸ் சம்மேஷன் 4 காலம் இருக்கு அதனால 4 வேல்யூ பை n3 பிளஸ் சம்மேஷன் x4 ஹோல் ஸ்கொயர் பை n4 மைனஸ் T ஸ்கொயர் பை கேபிட்டல் N. ஸோ x1 ஹோல் ஸ்கொயர்ன்றது x1 ஓட டோட்டல், சம்மேஷன் x1 ஓட டோட்டல் 5 ஸ்கொயர், அண்ட் அந்த காலம் வைஸ் அது எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பாருங்க, 5 வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல எத்தனை வேல்யூ இருக்குன்னா 5 வேல்யூ இருக்கு. இப்போ டிவைடட் அதே தான் எல்லா காலம்லையும், டிவைடட் பை 5. அப்போ நம்ம இங்கே வந்து எப்படி எழுதணும், 5 ஸ்கொயர் டிவைடட் பை 20, 5 ஸ்கொயர் டிவைடட் பை n1ன்றது 5 பிளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து minus 6 whole square, summation x2 ஓட வேல்யூ minus 6, so minus 6 whole square by 5. அடுத்த வேல்யூ 38 square by 5. next value minus 17 whole square by 5. லாஸ்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 20. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணி எழுதுனா எனக்கு 338.8. இது SSC. அடுத்து என்ன கால்குலேட் பண்ணோம், SSR. இப்போ SSCனா காலம் எடுத்தோம்ல, அப்போ ஆர்னா நான் என்ன எடுத்துப்பேன், ரோ வைஸ் எடுத்துப்பேன்னா, ரோ வைஸ்க்கு தானே y1 y2 கொடுத்துருக்கோம். அப்போ சம்மேஷன் y1 ஹோல் ஸ்கொயர் பை அதே n1 பிளஸ் சம்மேஷன் y2 ஹோல் ஸ்கொயர் பை n2 பிளஸ் yல எத்தனை இருந்தது, 5 இருந்தது, y3 ஹோல் ஸ்கொயர் பை n3 summation y4 whole square by n4 plus summation y5 whole square by n5 minus T square by capital N. இப்போ இந்த y1ன்றது இந்த ரெட் கலர்ல எழுதியிருக்கல, இங்க இருக்குது, இதுதான் y1. அடுத்தது y2, அடுத்து y3 ஓடது, y4 ஓட சம்மேஷன், y5 ஓட சம்மேஷன். இப்போ y1ல நம்பர் ஆஃப் டேட்டா பார்க்கணும்னா இந்த ஆர்டர்ல பார்த்துட்டே வரணும், இப்படி பார்க்கணும். ஸோ இப்படி பார்த்தா 4 வேல்யூ இருக்கு எனக்கு. ஸோ டிவைடட் பை 4. இங்க என்ன எழுதணும் நான், 5 ஸ்கொயர் டிவைடட் பை 4 பிளஸ் 21 ஸ்கொயர் டிவைடட் பை 4 பிளஸ் மைனஸ் 14 ஹோல் ஸ்கொயர் பை 4. அடுத்த வேல்யூ 0, அடுத்தது 8 ஸ்கொயர் பை 4, லாஸ்ட் வேல்யூ மைனஸ் 20. ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருந்தது. இப்போ நான் இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 181.5. நீங்கள் கால்சி யூஸ் பண்ணி பாருங்க. SSRோட வேல்யூ 181.5. இப்போ நான் இதையெல்லாம் யூஸ் பண்ணி SSE கால்குலேட் பண்ணிடுவேன். SST மைனஸ் SSR மைனஸ் SSC. SSTயோட வேல்யூ 584, SSR 181.5, அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது 338.8. ஸோ இங்கே வேல்யூ வந்து 83.7.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு எம்எஸ்சி எம்எஸ்ஆர் வேணும். நமக்கு அதுக்கு டேபிளுக்கு போகிறோம். ஸோ டேபிள் எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், ஹெட்டிங் வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். சோர்ஸ் ஆஃப் வேரியேஷனுக்கு அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு அப்புறமா மீன் ஸ்கொயர்ஸ். மீன் ஸ்கொயர்ஸ்க்கு அப்புறமா லாஸ்ட்ல வேரியன்ஸ் ரேஷியோ. வேரியன்ஸ். ஓகே, இப்போ இதுல நம்ம என்னென்ன எழுதுவோம்? முதல்ல பிட்வீன் காலம். பிட்வீன் காலமோட பேரு எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியோட வேல்யூ நம்ம மேல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், which is 338.8. அதை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்றேன். 338.8. அதுக்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் காலம் -1, காலம் வேல்யூ -1. எத்தனை காலம் இருந்தது நமக்கு கொஸ்டின்ல? காலம்னா மேல இருந்து கீழே 4 காலம் இருந்தது. ஸோ 4 - 1 வந்து நான் கொஸ்டின் சொல்றேன். ஸோ 4 - 1 which is equal to 3. அடுத்தது மீன் ஸ்கொயர் வேல்யூ. மீன் ஸ்கொயர் வேல்யூன்றது எம்எஸ்சி. எம்எஸ்சி கண்டுபிடிக்கணும்னா எஸ்எஸ்சி பை சி -1. எஸ்எஸ்சின்றது 338.8 டிவைடட் பை 3. இதை டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கிற வேல்யூ 112.9. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வைஸ் முடிச்சாச்சு. அடுத்தது பிட்வீன் ரோஸ். பிட்வீன் ரோஸ்னா எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர் நான் மேல என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன்? 161.5. ஓகே, என்னோட எஸ்எஸ்ஆர் வேல்யூ 161. இங்க தப்பா எழுதியிருக்கேன். ஓகே, இட் இஸ் 161.5. இதெல்லாம் நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணது. அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆர் -1. ஆர்ன்றது ரோ வைஸ். ரோ வைஸ் எனக்கு 5 வேல்யூ இருந்தது. ஸோ 5 - 1 which is equal to 4. இப்போ எம்எஸ்ஆர் கால்குலேட் பண்ணலாம். எம்எஸ்ஆரோட ஃபார்முலா எஸ்எஸ்ஆர் பை ஆர் -1. ஸோ 161.5 by 4 which is equal to 40.38. நான் வந்து இந்த வேல்யூ மட்டும் ஹைலைட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பிட்வீன் காலம் பிட்வீன் ரோஸ் கால்குலேட் பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறமா ரெசிடியூ. ரெசிடியூன்றது வந்து எரர். எரருக்கான ஃபார்முலா எஸ்எஸ்இ. எஸ்எஸ்இ நம்ம ஏற்கனவே மேல கால்குலேட் பண்ணிட்டோம், 83.7. இதுக்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சி -1 இன்டூ ஆர் -1. ஸோ சி -1ன்றது 3, ஆர் -1ன்றது 4 which is equal to 12. இந்த பக்கம் இதுக்கு எம்எஸ்இ. எம்எஸ்இக்கான ஃபார்முலா எஸ்எஸ்இ பை சி -1 இன்டூ ஆர் -1. ஸோ எஸ்எஸ்இக்கான வேல்யூ 83.7. கீழே 12. இதை 12ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 6.98. இதையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எஃப் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்ல. ரேஷியோ வந்து நான் 2 வேல்யூக்கு கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எஃப்சின்னு எடுத்துக்கலாம். காலம்ல ஃபார்முலா வந்து எது அதிகமா இருக்கோ அது மேலேயும், எது கம்மியா இருக்கோ அது கீழேயும் வரும். எம்எஸ்சியையும் எம்எஸ்இயையும் பாருங்க, இ தான் கம்மியா இருக்கு. ஸோ கம்மியா இருக்கிறது கீழே, அப்ப மேல எம்எஸ்சி கீழே எம்எஸ்இ. 2.9 மேலையும் அண்ட் கீழே 6.98. அப்போ என்னோட எஃப்சி வேல்யூன்றது 16.18. இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரியே ரோ வைஸ் கால்குலேட் பண்ண போறோம். ரோ வைஸ் கால்குலேட் பண்ணும்போதும் எது அதிகமா இருக்கோ அது மேல. ஸோ 40.38 அதிகமா இருக்கு மேல, 6.98 கீழே. இதை டிவைட் பண்ணா என்னோட எஃப்ஆர் வேல்யூ 5.79. ஓகே, இப்ப டேபிள் வேல்யூ நான் ரெண்டுத்துக்குமே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த டேபிள் கால்குலேட் வந்து ரெண்டுத்துக்கும் பண்ணியாச்சு. நம்ம தனியா இங்க எழுத போறோம். calculated value of FC. FCன்றது காலம் வைஸ் உள்ள வேல்யூ.
நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தது 16.18. அதை இங்க எழுதிக்கலாம். அடுத்தது டேபிள் வேல்யூ. இது கே டேபிள் வேல்யூ செக் பண்ண போறோம். டேபிள் வேல்யூக்கு எனக்கு என்னென்ன வேணும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். ஸோ டேபிள் வேல்யூ ஃபார் எஃப்சி, அதுக்கான வேல்யூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது காலம் வைஸ் பாருங்க 3 இருக்கு அண்ட் ரெசிடியூல 12 இருக்கு. அப்ப 3,12 3,12க்கு நம்ம செக் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க. மேல 3, மேல 3, இங்க 12. ஸோ 3 and 12 பார்க்கும்போது 3.49. இங்க கொண்டு வந்து 3.49. இப்போ என்னோட காலம் வைஸ் வேல்யூல calculated FC is greater than table value FC. So calculated value FC is greater than table value FC ன்றதுனால H0 is rejected. இப்போ இதே மாதிரி நான் அடுத்ததுக்கும் கால்குலேட் பண்ண போறேன். calculated value of FR. ஸோ ரோக்கு நான் செக் பண்ணப்ப எனக்கு என்ன வேல்யூ இருந்தது பாருங்க, 5.79. இது கால்குலேட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ. அண்ட் டேபிள் வேல்யூ பார்க்கறதுக்கு எனக்கு என்ன வேணும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 4,12. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எதை வச்சு எடுக்கிறோம்? பிட்வீன் ரோஸ்க்கான வேல்யூ 4 அண்ட் கீழே ரெசிடியூவில் இருக்கிறது 12. ஸோ 4,12க்கு வேல்யூ செக் பண்ணணும். 4,12 இங்கே நான் செக் பண்ணால் இது வராது. ஸோ இங்கே 4, இப்போ 3.26. 3.26ன்றது அகைன் கம்மியாக இருக்கு. நான் கால்குலேட் பண்ணது அதிகமாக இருக்கு. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் table value. So H0 is rejected. செகண்ட் கேஸ்க்கும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு கேஸுமே H0 ரிஜெக்டட். அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம்.